கோவை துடியலூர் அருகே அகில பாரத இந்து மகாசபையின் நிர்வாகியை அவருடைய ஹோட்டலில் புகுந்து மர்ம நபர்கள் கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபாஷ் என்பவர் தாம் நடத்தி வரும் ஹோட்டலில் இருந்தபோது மாஸ்க் அணிந்து கொண்டு காரில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் அவரை கத்தியால் தாக்கிவிட்டு ஹோட்டலை சூறையாடி சென்றனர். இதில் சுபாஷுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2ஆம் தேதி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்த நபர் ஒருவர் கோயிலில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்த நிலையில் போலீசார் விசாரணையில் அது வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மிரட்டல் சம்பவம் தொடர்பாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரை போலீசார் கைது செய்த நிலையில் கள்ளக்காதலி மீது இருந்த ஆத்திரத்தில் இவ்வாறு செய்ததாக அவர் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அருள்மிகு ஸ்ரீ பாலகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடந்த தேர் திருவிழாவின் போது அம்மன் தேர் பழுதடைந்து மேல்கோபுரம் உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்ற போது திடீரென தேர் பழுதடைந்து மேல்கோபுரம் உடைந்து சாய்ந்தது. இதனால் தேரை இழுக்க முடியாமல் 2 மணி நேரமாக சிரமப்பட்டனர். பின்னர் அம்மன் தேரிலிருந்து இறக்கப்பட்டு கோவிலுக்கு சென்றடைந்த நிலையில் கயிறு மூலம் கட்டி தேரை சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.